இன்றைய இந்த குத்துபா பேருரையில் நீங்கள் அறிந்து கொண்டார் என்ற தலைப்பினூடாக இந்த சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படக்கூடிய ஒரு சிலருடைய செய்திகளை ஞாபகப்படுத்தி இந்த செய்தியை அகற்றக்கூடியவர்களிடம் இருந்து நாம் விடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைய குத்துபாவை அமைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக வரலாறுகளில் சில செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்வது எங்களுடைய ஈமானிய அடிப்படைக்கு இஹ்லாஸை ஒருமைப்படுத்திக் கொள்வதற்கு மிக வலுவாக அந்த செய்திகள் அமையும். குர்ஆனை நாம் தோண்டி பார்க்கும் போது அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுடைய வரலாறுகளை முழுமையாக சொல்வான், சிலர் வரலாறுகளை தொட்டு தொட்டு சொல்வான், சில பாவிகளுடைய வரலாறுகளை சொல்லுவான், சில நல்லவர்களுடைய வரலாறுகளை சொல்லுவான். அப்போ குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதி வரலாறாக இருக்கும். 25 நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு கூட பேசுகிறான், சில நல்லவர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு பேசுகிறான், சில தீயவர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு பேசுகிறான். வரலாறு என்பது கேட்பதற்கு ரசனையாக இருந்தாலும் நமது வாழ்க்கையில் முன்னெடுப்பதற்கான பல படிப்பினைகள் அதற்கு புதைந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனால தான் வரலாற்றுக்கு வாழ்க்கைக்கு தேவையான இனிமையான வரலாறாக அல்லாஹு தஆலா முழுமையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை சொல்கிறான். ஒரு குடும்பத்தின் ஒரு அழகிய வரலாறு. அதே போன்று இப்படிப்பட்டவர்களை போன்று உலகத்தில் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்கு ஃபிரௌன், ஹாமான், காரூன் போன்ற மோசமான வரலாறுகளையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று இஸ்லாமிய சமூகம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் புத்துணர்ச்சி பெற்று உலகம் எங்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள், இவர்களை ஒரு கூட்டம் எதிர்க்கும் என்றால் அவர்களை நாங்கள் ஷியாக்கள் என்று சொல்வோம். ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கப்பட்ட சஹாபாக்களை ஷியாக்கள் குறை சொல்வார்கள். அந்த குறை சொல்லக்கூடிய அந்த விடயத்தில் நாங்கள் யாரும் ஆட்சேபனை தெரிவிப்பது கிடையாது. அவர்கள் விடயத்தில் நாங்கள் தனித்து நிற்பதும் கிடையாது. அவர்கள் ஏதோ நல்லவர்களாக, அவர்கள் முஸ்லிம்களாக இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் ஷியாக்கள் அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக சாபமிடுவார்கள். அவ்வளவு ஒரு வக்கிர புத்தி கொண்டவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஷியாக்கள். இவர்கள் வரலாறு வேறு, அது இப்ப நான் சொல்ல வரல. நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் விட்டு கொடுக்காமல் பேசிய 2 பேரை பற்றி தான் நான் பேச வர்றேன். அந்த இருவரை பற்றியும் பின்னாடி வந்தவர்கள் பேசின வார்த்தைகளையும் சேர்த்து சொல்ல வர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் தன்னோடு இணைத்து பேசுவதாக இருந்தால் 2 பேரை தான் ரசூலுல்லாஹ் இணைத்து பேசுவாங்க. ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்தே அல்லாஹ்வுடைய தூதருடைய சிநேகிதனாக, ஆருயிர் நண்பனாக வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் கிடைத்த பொழுது மறுப்பு இன்றி உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பிரதானமானவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளுக்கு மத்தியில் குர்ஆனிய வசனம் பதில் சொன்னது, பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வரலாறுகள் பல தப்பான கருத்துக்கள் சொல்வார்கள், அது தேவையில்லை, அது உண்மையும் கிடையாது. சகோதரிக்கு அடித்தாராம், ஓதி காண்பித்தாராம், மரியத்தை ஓதினார் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கன்ஃபார்மான செய்திகள் கிடையாது. ஆனா இவருக்கு எழக்கூடிய சில சந்தேகங்கள் குர்ஆன் நேரடியாக பதில் சொன்னது. அதை பார்த்துவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் எந்த அளவு தூரம் அவருடைய ஆசை இருந்ததென்றால், நாங்கள் எல்லோரும் மரணித்ததுக்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹ் மரணிப்பார்கள் என்று ஆசை வைத்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை எதிர்கொள்வதற்கு பின்வாங்கியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நமக்கு வரலாறுலாம் தெரியும். அவரே சொல்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஆட்சிபீடம் ஏற்றுவதற்கு முன்னாடி, மக்களே நாங்கள் எல்லாரும் மரணித்ததுக்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹ் மரணிப்பார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன். ஆனால் துரதிர்ஷ்டம், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள்
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமிக்கும் நேரத்தில் பேசுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாத ஒரு ஜீவனாக வாழ்ந்தவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபூபக்கர் உமர் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இல்லையா, அடிக்கடி சண்டை பிடிக்கிறார்கள் ரெண்டு பேரும் தான், அடிக்கடி வாய்த்தக்கம் போறது ரெண்டு பேரும் தான், அடிக்கடி விட்டு கொடுக்காம பேசுறது ரெண்டு பேரும் தான், அடிக்கடி ரசூலுல்லாஹ்வுடைய உட்கார ரெண்டு பேரும் தான், அடிக்கடி ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி இருப்பது ரெண்டு பேரும் தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரெண்டு கார்டியன் இருந்தார்கள், வலது பக்கம் இடது பக்கம். அது யார்? அபூபக்கர் உமர் தான், வேற யாரும் இருக்க விட மாட்டாங்க. எந்த இடத்துலயும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருப்பாங்க, அடுத்து உமர் ரலியல்லாஹு இருப்பாங்க. ரெண்டு பேரையும் தாண்டி மூணாவது தான் இருக்க முடியும். ரெண்டு பேரையும் விட்டுட்டு இன்னொரு ஆள் வந்து இருக்க முடியாது. மேக்சிமம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஓய்வு நேரமாக இருக்கட்டும், யுத்தகலமாக இருக்கட்டும், உடன்படிக்கைக்குரிய மஜ்லிஸாக இருக்கட்டும், மஷூராவுக்கான மஜ்லிஸாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கைக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வெடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் எந்த விடயத்தையும் மேற்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குரியவர்கள் தான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ரெண்டு பேரும் வரலாறு நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? நம்ம பிள்ளைக்கு அபூபக்கர்னு பேர் வைக்கிறோம், ஏதோ ரசூலோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நினைச்சு பேர் வைக்கிறோம். உமர்னு பேர் வைக்கிறோம், ஏதோ வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார் நினைக்கிறோம். ஆனா அவருடைய உண்மையா ரியல் லைஃப் என்னன்னு படிக்க மறந்துட்டோம். உமர் ரியல் லைஃப் எப்படி, அபூபக்கர் ரியல் லைஃப் என்னன்னு படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனிதர் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவம் அமைந்திருக்குது. வரலாறுகளை படிப்பது கிடையாது, ஏதோ 4 பயான கேட்டா நம்ம அப்படி போயிட்டே இருக்கு நினைக்கிறோம். அப்படி அல்லங்க. குறிப்பாக சஹாபாக்களுடைய வரலாறுகள் சமூகத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவே அமையும். அதுல ஒரு சில செய்திகளை நம்ம உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரலாம்னு ஆசைப்படுகிறேன். ஏன்னா ஷியாக்களுடைய திட்டமிட்ட அந்த சதியினால் இன்றைக்கு சஹாபாக்கள், குறிப்பாக அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய வரலாறுகளும் மங்கி போய் விட்டன. அந்த மங்குதலுக்கு காரணம் எங்களுடைய ஈமானிய வலுவிழந்ததுதான் காரணம். இல்லைன்னா கரெக்டா இருந்திருப்போம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் சில சலுகைகள் கிடைத்தது அபூபக்கர் குடும்பத்தால் தான். இந்த தைம முதிரை சட்டம் இப்படி எல்லாம் வந்துச்சு. அதே சமயம் பெண்களுக்கான பாதுகாப்புடைய சட்டம் உமர்வூடாகத்தான் வந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப இந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பங்கீடு செஞ்சிருக்கிறாங்க என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில பின்பற்ற காலத்துல மக்களுடைய நிலைமைகள் திசை மாறி போகின்ற பொழுது அலி இப்னு அபீ தாலிப் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் மிக விருப்பமான 2 பேர் எனக்கு இருப்பார்கள் என்றால் அது அபூபக்கரும் உமருமாகத்தான் இருக்க முடியும் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில் சொல்கிறார்கள். அப்ப யோசித்து பாருங்கள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் மரணித்து விட்டார்கள். மரணித்து விட்டு இப்ப அடக்கம் செய்யணும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. முன்னாடி பேச்சுவார்த்தை முடிந்தும் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு குறவுயிராக இருக்கும் போது தனக்கு ஒரு ஆசை ஒன்று வருகிறது. ஏன்னா அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் அன அபூபக்கர் உமர் அன அபூபக்கர் உமர் சொல்லிக் கொண்டிருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த ஒரு அபிலாசையில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட தன்னுடைய மகன் அப்துல்லாவை அனுப்புறாங்க. நான் மரணித்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல என்ன அடக்கம் செய்யணும், அதுக்கு அம்மையார் அனுமதி கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு வாங்க, முன்னாடி என் சலாத்தை எத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போயிட்டு சலாத்தை சொல்றாங்க. என்ன உம்மா, அதாவது நபியினுடைய மனைவியை பார்த்து தாயாருன்னு அழைக்கிறாங்க. அழைத்து ஒரு செய்தி சொல்ல, என்னுடைய தந்தை அவர் மரணித்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அவரை அடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அம்மா ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் என் தந்தை இருக்கிறார், அதற்கு பக்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை வைத்தேன். ஆனால் உமர் கேட்டதனால் என்னால் மறுக்க முடியாது, அதனால் அந்த இடத்தை நான் அவருக்காக கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நான் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் கணவர் அபூபக்கர் தந்தை அந்த இடத்துல அடுத்து நம்ம தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளவுதான் இடம், வீட்டுல அளவே அவ்வளவுதான், அடுத்து நமக்கு தான் அந்த கபர் இருக்கணும் அப்படின்னு ஆசை வச்சாங்க ஆயிஷா நாயகி. ஆனா உமர் தான் முந்திட்டாங்க. முந்தி கேட்கும் போது அது ஆயிஷா நாயகி மறுக்க முடியல.
ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இருந்தவங்க. எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இதுல கேட்டதுக்கு பின்னாடி அவங்க சொன்னாங்க, எனக்குன்னு தான் நான் வச்சிருந்தேன், ஆனா அபூபக்கர் உமர் முந்தினதுனால அவருக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. இவர் சொல்றாரு தந்தைய, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உங்களுக்கு அந்த இடத்தை தந்துட்டாங்க. உமர் ரலியா மௌத்தாக நேரம் சொல்றாங்க, கூப்பிட்டு என்னை கவரிட்டு தொழுவித்து அடக்கம் செய்யற நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வைத்து என் சலாத்தை மீண்டும் எத்தி வைத்து மீண்டும் ஒரு முறை அனுமதி கேட்டு அனுமதித்தால் அடக்கம் செய்யுங்கள், இல்லை என்றால் பொதுவாக முஸ்லீம்கள் எங்க அடக்கம் செய்யப்படுவாங்களோ அங்க கொண்டு நம்மளை அடைக்கிறீங்க, அவங்களை வற்புறுத்தாதீங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு இலக்கிய மனசுன்னு பாருங்க. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆட்சியாளர் நியமிச்சுட்டு போல நல்லமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க வாதப்படி நான் ஒரு ஆளை நியமிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்னை விடவும் மிகச்சிறந்த அபூபக்கர் என்னை நியமித்தார், அதனால் நியமித்தேன் என்ற ஒரு முடிவை நான் சொல்லிவிடலாம். நான் நியமிக்காமல் போனால் என்னை விடவும் மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நியமிக்கவில்லை, அதனால் நான் நியமிக்காமல் போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த பதவி, இந்த பொறுப்பு என்பது மிக வலுவான ஒன்று. எனது இந்த ஆட்சி அல்லாஹு தஆலா எனக்கு சார்பாக ஏற்றுக்கொள்வானா, எனக்கு எதிர்ப்பாக ஏற்றுக்கொள்வானான்னு எனக்கு தெரியல. ஆனால் நடுநிலையாக அல்லாஹ் என்னை வைத்தால் போதும் என்று நான் ஆசை வைக்கிறேன் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஆட்சியில உலகமே வியந்து போற ஆட்சி, உலகமே வியந்து போற ஆட்சி செய்தவர் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மரண தருவாயை சொல்கிறார்கள், மக்களே, எனக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் யாரை இந்த சமூகத்தில் சிறந்தவர்கள், அதாவது அஷரத்துல் முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ் தீர்மானித்தார்களோ அவர்களில் ஒருத்தரை நீங்கள் தேர்வு செய்யலாம். அவர்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத திம்மி காபிர்களை யாரும் மனசு நோக பேசிவிட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், யாரும் திம்மி காபிர்களை மனசு நோக பேசிவிட வேண்டாம். அவர்கள் விடயத்தில் நீங்கள் அத்துமீறி நடந்துவிட வேண்டாம். அவர்களை ஒருபோதும் நீங்கள் கஷ்டப்படுத்தி விடக் கூடாது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த சமூகத்தின் மீது நல்லெண்ணம் கொண்டுதான் மௌத்தா போனார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பயிற்சி பாசறை வாழ்ந்த உமர் இப்னு கத்தாப் இப்படியெல்லாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இப்போது உமர் அபூபக்கர் ரெண்டு பேரும் முரண்பட்ட இடங்களும் உடன்பட்ட இடங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சில அற்புதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதுல ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? ஒரு முறை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் தர்க்கித்துக் கொள்றாங்க, விவாதம் ஏதோ ஒரு விதத்துல பேசிக்கொள்றாங்க. பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரொம்ப கோபம் வந்துச்சு. உடனடியாக கோவிக்கிற அபூபக்கர், கோபம் சட்டுன்னு வந்துடும். ஒரு வார்த்தைக்கு கூட பேசினா கோபம் வந்துடும். அது யாரு எவன்னு பார்க்க தெரியாது. அப்படிப்பட்டவர் அபூபக்கர். ஆனா நம்ம கேள்விப்பட்டது என்ன? ரொம்ப சொஃப்டான மனுஷன், யார் முகத்திலையும் ஏசாத ஒருத்தர் நம்ம கேட்போம். ஆனா அவருடைய அடுத்த சைட் என்ன தெரியுமா? சட்டுன்னு கோபம் வரும். ஆனா அதே மாதிரி இறங்கிடும், அவ்வளவுதான். அதை வச்சுட்டு பழி வாங்கணுமே, காண்ற இடத்துல அவனுக்கு குறை சொல்லணுமே, இதெல்லாம் அபூபக்கருக்கு கிடைச்ச பழக்கம் இல்லை. அவடத்த கோபம் அவடத்த முடிஞ்சிடும். அப்ப ரெண்டு பேரும் ஒரு வாய்த்தாக்க என்ன பிரச்சனை தெரியல, அபூபக்கர் ரொம்ப கோபப்பட்டு ஏசிட்டாங்க. யாருக்கு? உமர் ஏசிட்டாங்க. ஏசின உடனே ரிப்ளை பண்ணாம உமர் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இவர் ரிட்டர்ன் ஆகின்ற பொழுது அபூபக்கர் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் ஓவரா தான் ஏசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் என்ன மன்னிச்சுக்கங்க. இவர் கோபத்துல திருவா வீட்டுக்கு போறாரு. அவர் வர்றதை கண்டும் முகத்துக்கு நேராக கதவை அடைச்சிட்டு உழுக்கு போயிட்டாரு. இப்போ இவர் மன்னிப்பு தானே கேட்டு போனாரு, பின்னாடி அவர் மன்னிக்கல. அதே மாதிரி ரசூலோட வர்றாங்க. இவங்க எப்படி வராங்க தெரியுமா? அதை ரசூல்லா கண்ணெதிரே பார்த்து அழகாக சொல்கிறார்கள். அதை சஹாபி சொல்கின்ற பொழுது நான் ரசூலுல்லாவோடு இருந்தேன். அந்த நேரத்தில்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஒரு பக்க ஆடையை தூக்கி பிடித்து கொண்டு வந்தார்கள். முடங்கால் விளங்குது, முடங்கால் விளங்குற அளவுக்கு ஆடையை தூக்கி பிடிச்சு வேகமா வாராரு. இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதோ உங்கள் தோழர் ஏதோ ஒரு விவாதத்தை பண்ணிவிட்டு வருகிறார். அம்மா சாஹிபுக்கும் ஹாதா ஃபக்கத் காமர, உங்களோட தோழர் வர்றார் அபூபக்கர், என்ன ஒரு வம்பளத்துட்டு வர்றாரு அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏதோ வம்பள மாட்டிப்பட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் ஏதோ ஒரு விவாதத்தை நடத்திட்டு ஏதோ ஒரு பஞ்சாயத்தை நடத்திட்டு ஒத்து வரல, வேகமா நம்ம கிட்ட வாராரு அப்படின்றாங்க. வந்து சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தோன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அபூபக்கருக்கும் எனக்கு உமருக்கும் ஒரு வாய் தக்கம் ஆச்சுது. அந்த வாய் தக்கத்துல நான் ஏசி போட்டேன். ஏசி எனக்கு மனசு தாங்கல, மன்னிப்பு கேட்டேன். அவர் என்ன மன்னிக்காம போயிச்சு வீட்டுக்குள்ள போய் அடைச்சு கதவை அடைச்சுக்கிட்டாரு என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருகரமேந்தி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நீ அபூபக்கரை மன்னித்து விடுவாயாகனு 3 தடவை துஆ செய்கிறார்கள். செய்துவிட்டு ரசூல் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கதவை அடைச்சாங்க. உமர் அவங்க மனசு தாங்கல, நம்ம ஓவரா தான் நடந்துகிட்டோமோன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி என்ன பண்றாரு, அபூபக்கர் வீட்டுக்கு போறாங்க. கதவை தட்டி அபூபக்கர் இருக்கிறாங்களா இல்ல என்று சொன்ன உடனே திரும்ப ரசூலோட வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே உமர் ரலியல்லாஹு ரசூல முகம் கண்ட உடனே ரசூலுல்லாஹ் முகம் சிவந்திருது. ரசூலுல்லாஹ் முகம் சிவந்த உடனே உமர் ரலியல்லாஹு ரசூல கிட்ட வர்றாங்க. வந்து முன்னாடி உட்கார்றாங்க. ரசூல முகத்தை எப்படி திருப்பிக்கிட்டாங்க, மறுபக்கம் ஓடி வர்றாங்க, இங்க திருப்பிக்கிட்டாங்க, இந்த பக்கம் ஓடி வர்றாங்க, இந்த பக்கம் திருப்பிட்டாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு முகத்தை திருப்பிக்கிட்டியே. அழகான ஒரு கேள்வி பாருங்களேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு உங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிருக்குது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா முகத்தை திருப்பிக்கிட்டியா? உலகத்திலேயே உங்களோட முகத்தை பார்க்காம இன்னைக்கு எதுவும் நலவு கிடையாது அப்படின்றாங்க. சொல்றாங்க, உலகத்துல எதுவும் எனக்கு நலவில்லை உங்கள் முகத்தை தவிர, இந்த முகத்தை திருப்புதை எனக்கு எப்படி ஜீரணிக்க முடியும் அல்லாஹ்வின் தூதரே என்று உமர் எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, என் தோழனை எனக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? ரசூலா கேட்ட வார்த்தை, என் தோழன் அபூபக்கரை எனக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று ரசூலா கேட்கிறாங்க. இந்த கேள்வியினுடைய வித்தியாச போங்கை உணர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முட்டங்கால் விட்டு எழுமி நின்றுட்டாங்க. முட்டங்கால் விட்டு எழுமி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க உமர் மீது கோபிக்க வேண்டாம், முழு காரணமும் நான் தான் அப்படின்றாங்க. நம்ம அப்படியா சொல்லுவோம்? நம்ம லைஃப் எப்படி போட்டு கொடுப்போம்? நம்ம ஏதாவது எவ்வளவு தப்பு இருந்தாலும் நம்மளை சரி கண்டுக்குவோம். அல்லாஹ்வின் தூதரே, உமர் எல்லாம் மனுஷனா, இதெல்லாம் எப்படிப்பட்டவன் அப்படி இப்படின்னு போட்டு கொடுப்போம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? தன் நண்பனை விட்டு கொடுக்க கூடாதுல்ல. வாய் தக்கம் வரும், சண்டை சச்சரவு வரும், ஆனா எந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு அபூபக்கர் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே, விவாதத்தை தொடங்கினதும் நான் தான், அத்திமீறி ஏசினதும் நான் தான், அவர் மீது தப்பு கிடையாதுன்னு இவர் தன்மை வலியை தூக்கி போடுறார். இப்படி எங்கேயாச்சும் நண்பனை கண்டிக்கலாமா? நம்ம சமூகத்துல இப்படியே பார்த்துருக்கலாமா? கணவன் மனைவி லைஃப்ல கூட ஏதாவது சிக்கல் வந்துட்டா கணவனை பத்தி மனைவி அடுக்கிற அடுக்குவையில இவளோட யாரா இவ்வளவு காலம் வாழ்ந்தன்னு யோசிக்கிற அளவுக்கு தவறு அடுக்குவா. அதுவே கணவனை வந்துகிட்டு முறைப்பாடு வச்சான்னா ஒரு மனைவி யோசிக்கிற அளவுக்கு இவன் எல்லாம் ஒரு மனுஷன் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம்னு கவலைப்படுற அளவுக்கு நம்ம குறைகளை அள்ளித்திருப்போம். நம்ம வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளேயே 4 பிரச்சனை வந்தா, 4 சிக்கல் வந்தா, அவனை போட்டு தாக்குறது, இவனை போட்டு தாக்குறது, அவனை குடும்பத்தை இழுக்கிறது, இவனை குடும்பத்தை இழுக்கிறது, எதுவும் பெரிய ஒரு பாதிப்பு இல்லைங்க. சும்மா சாதாரண பேச்சு வந்து குடும்ப லைஃபே நாசமா போயிருக்கு. பாக்குறமா இல்லைங்களா? ஆனா இவர் என்ன பண்ண தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுவதை கண்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அவர் தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் உமர் அபூபக்கர் மீது எந்த கோவிச்சது கிடையாது. எந்த இடம்னு வச்சுக்கோங்களேன், உமர் மீது கோபித்தாலும் ஆயிஷா மீது கோபித்தாலும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், அபூபக்கர் மீது கோபிக்க மாட்டாங்க. அபூபக்கர் மீது எந்த இடத்துல கோபிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்திருந்தாங்க. ஏன்னா ரசூலா பின்னாடி இருக்க ரீசனை சொல்றாங்க, மக்களே, நபியாக நான் உங்கள் மத்தியில் வந்தபோது நீங்க எல்லாம் பொய்ப்பிச்சீங்க, என்னை உண்மைப்படுத்திய ஒரே ஒருத்தர் இவர் மட்டும்தான். அவர் பொருளாதாரத்திலிருந்து அனைத்தையும் எனக்காக தியாகம் செய்தார்.
இவர் மனசை புண்பட நடக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி விடுகிறாங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு மரணிக்கும் வரைக்கும் அபூபக்கர் கிட்ட யாரும் மனசு நோக்க பேசினதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, தன் சண்டை முடிச்சுக்கிட்டோம், ஆனா நண்பனை விட்டு கொடுக்க முடியல. அப்படி இருந்தாங்க, தன் மீது தான் தான் ஆரம்பிச்சேன் அப்படி சொல்லி விஷயத்தை சொல்லி அவங்க தீர்ப்பு கேட்கிறாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு நிற்கிறாங்க இல்லையா, ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன், ஒரு வித்தியாசமான டைப்பு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் தலைவனே நீதான் அப்படின்ட்டுருவாங்க. யாரை பார்த்து? அபூபக்கரை பார்த்து உமர் சொல்வார்களாம், என்னுடைய தலைவர், என்னுடைய தலைவர் அபூபக்கர் சையீதி, அபூபக்கர் சையீதி, என் தலைவரே அபூபக்கர் தான். ஏன் தெரியுமா? அவர் பிலாலை விடுதலை விட்டவர் அப்படின்னுவாங்க. அப்ப அந்த இடத்துல தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர், என்னை விடவும் பெரியார் என்று சொல்லுகின்ற போது யாரு? அது அபூபக்கர் தான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் போல்ந்து சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூகம் கஷ்டமா இருக்கிறாங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு இஅலான், ஒரு அறிவிப்பு விடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் அபூபக்கர் முந்தியாகணும் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுக்கிறாங்க, இன்றைக்கு நான் அபூபக்கரை முந்த வேண்டும். ஏன்னா முந்த முடியல. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலேயே உங்களுக்கு மிக விருப்பமான யாரு என்ற பொழுது கேட்ட பொழுது ஒரே வார்த்தை அபூபக்கர் அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அன்புல கூட உமர்ல முந்திக்கொள்ள முடியல, அது அபூபக்கர் நிக்கிறாங்க. மற்ற மற்ற இடங்கள் எல்லாம் அபூபக்கர் நிக்கிறாங்க. சரி, இந்த காட்சி நான் அபூபக்கர் முந்தனுப்பா அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க சாமானை கொண்டு வரது. கொண்டு வந்து அப்படியே எல்லாமே சேமிச்சு வைக்கிறாங்க, ரசூலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ரசூல் ரெண்டு பேரும் கூட செக் பண்றாங்க. யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மாமா. யாரு? அபூபக்கர், உமர். ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் மாமா தானே. ஹப்ஸா ரலியல்லாஹு முடிச்சதுனால உமர் ரலியல்லாஹு மாமா ஆயிட்டாங்க. ஆயிஷா நாயகம் முடிச்சதுனால அபூபக்கர் மாமா ஆயிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் மாமாவா? ரெண்டு பேரும் மாமாமாரை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்க்கு உமரை கூட விசாரிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருடைய அந்த போட்டி இருக்குது இல்லையா, இத ரசூலுல்லாஹ் கவனிச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கறாங்க, அபூபக்கர் உமரை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்க எதை கொண்டு வந்தீங்க, எதை மிச்சம் வச்சீங்க? அல்லாஹ்வின் தூதரே, இங்க கொண்டு வந்ததுல அதே அளவு வீட்டுல குடும்பத்துக்கு வச்சுட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இப்ப இங்க என்ன ஒரு 10 கிலோ கொண்டாந்து வச்சுக்கோங்களேன், 10 கிலோ வீட்டுல இருக்கு என் குடும்பத்துக்கு அப்படின்றாங்க. சரி, ஓகே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை கூப்பிட்டு கேட்கறாங்க, அபூபக்கரே, நீர் எதனை மிச்சம் வைத்து விட்டு கொண்டாந்தீர்? அல்லாஹ்வின் தூதரே, இருந்தது எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன், என் வீட்டுல மீதம் வச்சிருக்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அப்படின்றாங்க. உமர் என்ன சொன்னார்கள், இங்கேயும் நான் தோத்து போய் விட்டேன் ஐயா. ஏன்னா என்ன பொருளாதாரத்துல ஹாஃப் வீட்டுல இருக்குது, ஆனா இவர் பொருளாதாரம் முழுமையாக கொண்டாந்து விட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை வீட்டு வச்சு விட்டுட்டாங்க. அப்ப சொல்றாங்க, என்னால் அபூபக்கரை ஒரு இடத்துல முந்த முடியவில்லை அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதால் வேதனைப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்க படிக்கிறோம். அதே மாதிரி பத்ர் யுத்தத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் மௌத்தாயிராங்க, ஷஹீதாக்கப்பட்டு மௌத்தாயிராங்க. இப்ப தன்னுடைய மகள் ஹப்ஸாவினுடைய தனிமை உமர் இப்னு கத்தாபை ரொம்ப மன வேதனைப்படுத்துகிறது. அப்ப முதலாவது அபூபக்கரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு, என் மகளை நீங்க முடிச்சு கொள்றீங்களா? ரெண்டு பேரும் சில இடங்களை சண்டை பிடிச்சுக்குவாங்க. ஒரு இடத்தை பாருங்களேன், குர்ஆன் வசனமே அவங்க ரெண்டு பேரும் எச்சரிக்கை செய்தது. ஒரு கூட்டம் வர்றாங்க, ஒரு கூட்டம் வந்து எங்களுக்கு ஒரு தலைவரை நியமிங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தலைவர் ஒருத்தர் வேணும், அதனால நீங்க எங்களுக்கு ஒரு தலைவரை தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அபூபக்கர் முன்னாடி, இப்ப உமர் இருக்கிறாங்க, அபூபக்கர் எல்லா சஹாபாவும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. கேள்வி ரசூலுல்லாஹ் கிட்ட தான், ஆனா பதில் அடுத்த வருகிறது. அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கஅகா இப்னு மஅபத நீங்க இவங்க தலைவரா கொடுத்துருங்க. உடனடியாக உமர் எழுதினாங்க. அவருக்கு மாற்றமா சொல்றாங்க, இல்ல அக்ரா இப்னு ஹாசிபை நீங்க தலைவரா வச்சிருங்க என்று சொல்றாங்க. இவர் சொல்றது இவரை வைங்கன்னு.
இவர் சொல்றது அவர் செட் ஆகாது, இவரை வைங்கண்டு. உமர் அபூபக்கர் கோவம் வந்துட்டு கேட்கிறாங்க, ஏன் உமரே, நான் எதை சொன்னாலும் அதுக்கு ஒப்போசிட்டா பேசுறதே உன் பொழப்பா போச்சுதான் கேட்கிறாங்க. நான் என்னத்தை சொன்னாலும் அது சரிகான்ற பிறகு உமக்கு ஒரு காலம் வராதையா. நான் எதை சொன்னாலுமே அதுக்கு மாற்றம் தான். இப்ப பத்ர் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா கேட்கிறாங்க, இந்த 70 என்ன செய்வோம்? அபூபக்கர் என்ன சொன்னாங்க? மன்னிச்சு விடுவோம்டாங்க. உமர் என்ன செய்வாங்க? கொண்டே தீரணும் அப்படின்ட்டாங்க. எந்த இடத்துல அபூபக்கருக்கு எகென்ஸ்டா நிக்கிற உமர் மட்டும்தான், மத்த எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவ இவர் மாறி கேட்கிறாரு, என்னப்பா உமர் எல்லா இடத்துலயும் இப்படி குரசாயிட்டா இது என்ன நிலைமை? இவர் சொல்றாரு, நான் எங்கேயா குரசான? நீ ஒரு கருத்தை சொன்ன, நான் ஒரு கருத்தை சொன்னேன், இன்னொரு 2 பேருக்கு வாய் தக்கம் ஆயிடுச்சு. முன்னாடி ரசூலா உட்கார்ந்துட்டு இருக்கிற வாய் தக்கம் ஆயிடுச்சு. அல்லாஹ் உடனடியாக வசனத்தை இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதைஹில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் ரசூல் இருக்க போக உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. அல்லாஹ் கேட்கிறான், உங்ககிட்ட ஐடியா கேட்கலையே, உங்ககிட்ட மஷூரா கேட்கலையே, கேட்டது அல்லாஹ்வுடைய தூதர்னா அவர் தான் பேசணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட சத்தத்தை உயர்த்துவது உங்கள் நல்ல அமல்களை நாசமாக்கி விடும் என்று குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்றான். இதை கண்டு வேறொரு சஹாபி அழுதே போயிட்டாரு. இந்த வசனம் இறங்கிச்சா, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இதை கேட்டோட இன்னொரு சஹாபி ஒரே அழுக. யாரு? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அழுதுட்டு போயிட்டாங்க. வீட்டை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அபூ மூஸா சரி பக்கத்துல வராங்க, அழுக சத்தம் கேட்குது. உத்து பாக்குறாங்க, யாரு? சாபித் இப்னு கைஸ் ஓன்னு பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கிறாரு. கேக்குறாங்க, என்னப்பா அழுதுட்டு இருக்கிற? நான் தான் நரகவாதியா போயிட்டேன் அப்படின்னாங்க. ஏப்பா அப்படி சொல்ற? இந்த வசனம் இறங்கினுச்சுல்ல, அது எனக்கு தான் அப்படின்னா. ஏன்னா அந்த இடத்துலயே ரொம்ப சத்தமா பேசுற இவர் தான். நம்மள 4 பேர் பார்க்கல, எல்லாரும் சைலண்டா பேசுவார், இவர் சத்தமா பேசுவார். அவர் நினைச்சிட்டாரு சத்தம் பேசினதை நாடி அல்லாஹ் தஆலா என்ன தண்டிச்சிட்டான் அப்படின்னு இந்த மெசேஜ் கிடைச்சோன்னு இவர் வர்றாரு. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. என்னப்பா? சாபித் இப்னு கைஸ் தன்னை நரகவாதியாக சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லையப்பா அது அவருக்காக இறங்கினதல்ல, இந்த 2 பேரு அபூபக்கர் இவங்களுக்காக இறங்கின வசனம். அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் சுவர்க்கவாதின்னு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப பாருங்க, சில வசனங்களை கூட சில சஹாபாக்கள் தமக்குத்தான் இறங்கி சொல்லி அச்சம் கொண்டாங்க. இறங்கின இவங்க 2 பேருக்கும் பாருங்க. அப்ப இவன் சொல்றேன், நான் எதை பேசினா எதுக்கே நீ குறுக்க பேசிட்டு இருக்கிற, என்ன ஒரு நாள் விட்டு பிடிக்க மாட்டியான்னு அளவுக்கு அபூபக்கர் கேட்டார்கள். அப்ப அந்த அபூபக்கர், அப்ப பாருங்க, ஏதோ 4-5 இடத்துல ஏதோ குரோசாயிக்கு 2 பேருக்குமே 2 பேருக்கு ஒத்து வராது. எந்த மசூராவும் ஒபசிட்டா தான் நிற்கும். ஆனால் தனது மகள் விதவையான பொழுது முதலில் சந்தித்தது அபூபக்கரை தான். சுப்ஹானல்லாஹ். சந்திச்சு சொல்றாங்க, அபூபக்கரே, என் மகள் விதவை ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நீங்க மறுவாழ்வு அளிக்கலாமே என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌனித்து விட்டார்கள். ஒரு வார்த்தையும் பேசல, ஆமுன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. இது அபு உமர்ல ரொம்ப இருட்டட்டிங் ஆயிட்டு, என்னப்பா இது ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி வாய பொத்திட்டு இருந்தா அப்படின்னு மனச ரொம்ப கவலைப்படுறாங்க. திருப்பி உஸ்மான் கேட்கிறான், உஸ்மான் மறந்துட்டாங்க, அதுல நமக்கு முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க. ஆனா பின்னாடி போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹப்ஸா நாயகிய பொன் கேட்டு திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் கேட்கிறாங்க, அன்றைக்கு ஒரு வார்த்தை கேட்டு நீங்க ஒன்றுமே பேசாம இருந்துட்டீங்களே. அதுக்கு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள், ஹப்ஸா இப்போது தனிமையாகி விட்டார்கள், அவரை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதனால் ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை பேண வேண்டும் என்பதற்காக நான் அன்று மௌனமாக இருந்து விட்டேன். என்ன சில ரசூலை முடிக்காம விட்டால் இவர் சொல்லி அட ரசூல் அப்படி சொன்னாங்களே முடிக்கிறேன், ஏதோ ஒரு பிளஸ் ஆகும்ல. அப்ப அதான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அது என்னோட ரகசியம், அதனாலதான் நான் மௌனமாக இருந்தேன். ரசூலுல்லாஹ் முடிக்கவில்லை என்றால் உன் மகளை நான் முடித்திருப்பேன் உமரை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க எவ்வளவு ஒரு சிநேகிதம் என்று. இந்த வரலாறுகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் நண்பன் என்று சொன்னால், இஸ்லாமியன் என்று சொன்னால், உறவு மார்க்கம் வந்தால் பிரச்சனைகள் தூக்கி எறிந்து விட்டு மன அமைதியாக வாழணும், அவனை சந்தோஷப்படுத்தணும். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். தங்களுக்கு மத்தியில் பரஸ்பரமாக அன்பாக விட்டு கொடுப்பாக, அவன் கவலையை என் கவலையாக, அவன் துன்பத்தை என் துன்பமாக, அவன் சிரமத்தை என் சிரமமாக எடுத்து வாழ்ந்தவர்கள் தான் இந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா 2 பேர். இப்படி அவர்கள் வரலாறுகள் நிறைய சம்பவங்கள் வரும். அவங்க வரலாறுகள சுவாரஸ்யமான வரலாறுகள், இன்ட்ரெஸ்டான வரலாறு நிறைய இருக்குது.
எல்லா இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்காமல் இருந்தது 2 பேரை. அந்த 2 பேருடன் தான் இன்றைக்கும் ரசூலுல்லாஹ் தன் மன்னரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த வரலாற்றின் தூய்மை படைக்கப்பட்ட அந்த 2 பேரையும் ஷியாக்கள் மிக கடுமையான முறைக்கு நிந்திக்கிறார்கள். நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை இன்றைக்கு நாங்கள் மறக்கடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஈமானிய அடிப்படையில் நாங்களும் வாழ முயற்சிக்க வேண்டும். எந்த அளவு தூரம் என்றால், ஆட்சி அதிகாரங்கள் என்ற அடிப்படையில் மமதை அடிக்காமல் தங்களை பாதுகாத்து வாழ்ந்த மிக பெரும் அரசர்களில் மிகப்பெரிய ஹலிஃபாக்களில் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் வருவார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். வல்லாஹு அஅலம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்குரிய தலைவராக இருக்கும் போது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கும் போதும் 2 முக்கியமான செய்திகளை சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிக்கடி சண்டை பிடிக்கிறவங்க. முன்னுக்கு யார் இருக்கிறாங்கன்னு கூட அவதானிக்காம நடந்துருவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு அபூபக்கர் வர்றாங்க. ரசூலுல்லாஹும் ஆயிஷாவையும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்ல, அதுக்கு ஆயிஷானை உபசிட்டா பேசி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசல. அபூபக்கரை கோவம் வந்து கூட்டாங்க. ஒரு அறை உண்டு மகளுக்கு அரைஞ்சு போட்டு சொன்னாங்க, உனக்கு இருக்கலாமா மரியாதையாக அல்லாஹ்வுடைய தூதரோடு இருங்க, இல்லாட்டி அவங்க வாப்பா கொடுத்து போய்த்திருங்கன்னாங்க. பேசினது யாரு? வாப்பா. அப்ப ரசூலுல்லாஹ் நேசத்தை பாருங்க. மகள் எல்லாம் துச்சமா மதிச்சாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டு தான் இருக்கணும், சண்டையெல்லாம் பிடிக்க கூடாது. ஏன்னா ஆயிஷானா அது வேற டைப். அதை இருக்க போனாலும் 2 ஹவர் பிடிச்சிடும். அவங்கள வரலாறு பார்த்து பேச போனாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் அடிக்கடி செய்வாங்க, கோபப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் முன்னுக்கு இருந்தாலும் தன்னை அடிப்பைக்கு அடிக்க வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டக்குன்னு கோபம் வர்றவங்க. ஆட்சிக்கு வந்த உடனே, ஆட்சி வந்தா நம்மளாக 2 கொம்பு முளைச்சிரும். பள்ளி தலைவர்னால இன்னமும் அவர் வானத்தில் விழுந்தவாறு ஃபீலிங் நமக்கு எல்லாம். இந்த விட்டு கொடுக்க மாட்டோம், சகிப்புத்தன்மை கிடையாது, நான் தான் பெரியாதுங்கிற மமதை இது இருக்குமா இல்லைங்களா? இந்த சமூகத்தை பார்க்கறோமா இல்லைங்களா? ஆனா உலகத்துக்கே ஹலீஃபாவாக வர்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. பாத்தீங்கன்னா அவர் தேவையான டைம் அல்லாத நேரங்களில் 2-3 கற்களுக்கு வாக்கி வச்சுக்குவாங்க, கள்ளத்துக்கு வாக்கி வச்சிருவாங்க. அப்ப கேட்டாங்க, ஹலீஃபா அவர்களே, ஏன் நீங்க கூழாங்கற்களை வாய்க்குள் வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு சொன்னாங்க, ஆட்சியில இருக்கும் போது ஏதாவது ஏடாகூடமா 4 பேருக்கு ஏசிடுவோம் பாரு, அதுக்கு நான் பயப்பட்டு தான் வாய்க்குள்ள கல்ல வச்சுட்டிருக்கிறேன்னு நாங்க. சுபஹானல்லாஹ். யோசித்து பாருங்களேன். அப்ப தலைமை பதவிக்கு வருகின்றவங்க எவ்வளவு சைலண்டாகவும் எவ்வளவு அமைதியாகவும் எவ்வளவு நுணுக்கமாகவும் சமூகத்தை அவதானிக்கணும்னு. நம்ம அப்படி நடக்கிறோமா? பள்ளிகளும் உலமாக்களுக்கு மௌலைமார்களுக்கு மதிப்பு கிடையாது. தலைவர் அவருக்கு தலை இருக்காது, செயலாளருக்கு பொறுப்பு இருக்காது, பொருளாதாரருக்கு மண்டை இருக்காது, முகத்துல தாடி இருக்காது, ஒண்ணும் கிடையாது, இபாதா தொழுகை ஒண்ணும் கிடையாது. ஆனா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் என்னால் அடுத்தவன் மனசு வந்தது கூட வாய்க்குள்ள கல்ல வைத்திருந்த ஒரு தலைவரை உங்களால் காட்ட முடியுமா? அபூபக்கரை காட்ட முடியும். அதே சமயம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். பொதுவாக உமர் ரலியல்லாஹு சமூகத்தை வலம் வருவாங்க. யார் எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலைமை, எப்படி சாப்பிட்டாங்க, தின்னாங்க, குடிச்சாங்களா, குடும்பம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா பார்த்துட்டு வருவாங்க. அப்படி வருகின்ற நேரம் தொழுகை நேரமாச்சு, கியாமுல் லைல் தொழுகை நேரமாச்சுது. தொழுகைக்காக ரெடியாகும் போது சிறு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அப்ப உமர் சொல்றாங்க, ஏமா அந்த புள்ள அழுது பார்க்க மாட்டீங்களா? அந்த தாய் கணக்கு எடுத்து சும்மா விட்டுட்டாங்க. புள்ள இன்னும் அழுது கொண்டிருக்கு. திருப்பி சொன்னாங்க, ஏமா உன் பிள்ளைய பாருமா அழுது கொண்டிருக்குது. அந்த தாய் சொன்னால், அல்லாஹ் மீது ஆணையாக ஹலீஃபா உமர் இப்னு கத்தாபை நான் மறுமையில் விடமாட்டேன் என்று சொன்னாங்க. இதை கேட்ட உடனே உமர் தூக்கி போட்டுட்டு, என்னடா இந்த பொம்பளை நமக்கு ஈசுரா, என்னமா பிரச்சனைன்னு கேட்டாங்க. அவருடைய ஆட்சிக்கு நாங்கள் இருக்கிறோம், உணவில்லாமல் இருக்கிறோம், என் குழந்தை உணவில்லாமல் பசியோர் அழுகிறது, நான் அவரை விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது தொலை நினைத்தவர் ஓட்டம் பிடிக்கிறார். வீட்டுக்கு போய்த்து ரசானாவில் இருந்து உணவு மாவு அதெல்லாம் எடுத்துட்டு மூட்டையை தோலை சுமக்கிறாங்க. அப்ப அவருடைய வேலையால், ஹலீஃபா அவர்களே அதை தாங்கள் நான் சுமந்து வருகிறேன் என்று கேட்டார்கள். அதுக்கு ஹலீஃபா உமர் என்ன கேட்டாங்க தெரியுமா? இதை உன்னால் சுமக்க முடியும்,
மறுமையில் இப்படிப்பட்ட பிரச்சனை உன்னால் சுமக்க முடியுமா என்று கேட்டார்கள். இல்லை, எனவே என் பிரச்சனை நான் சுமக்கிறேன். இன்றைக்கு நம்ம எப்படி நடக்கிறோம்? மாத்தினை பார்த்து மாத்தின் அங்க தூசிக்கு துடைக்கலையா நம்ம கேட்கிறோம். அதன் லைட் பத்தல கவனிக்க மாட்டீங்களா நம்ம கேட்கிறோம். அதன் ஃபேன் சுத்துது ஓபன் பண்ண மாட்டீங்க நம்ம கேட்கிறோம். அல்லாஹுடைய தூதர் வர்றாங்க, கிபிலாவுக்கு முன்னாடியே சளி துப்பப்பட்டிக்கு அதை ஒரு கல்ல எடுத்து சுரணி போட்டு வீசி போட்டு இப்படி செய்யாதீங்கப்பான்னு போனாங்க. பிலால கூப்பிட்டாரா, பிலால பார்த்து செய்யலன்னு கேட்டாங்களா? நமக்கு எதுக்குங்க தலைக்கணம் பிடிச்ச வேலைங்க, நம்ம எல்லாம் அப்படித்தான் நடக்கிறோம். அப்போ அபு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் சுமந்து கொண்டு வந்து தான் விறகு தேடி அடுப்பு பத்த வைத்து மாவை குழைத்து ரொட்டி சுட்டு கொடுத்து விட்டு அந்த தாயை பார்த்து சொன்னார், தாயே இதுவரைக்கும் ஏசின உமர் தான் நான், என்னை மறுமையில் பிடித்து விடாதே. அல்லாஹ் அக்பர். இதுதான் அபூ பக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த வரலாறுகளை படித்து நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.